மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். கௌதம், என் புடவையில தொட்டில் கட்டி உன்னை தாளாற்ற வாய்ப்பு தான் எனக்கு கிடைக்கல. ஆனா உன் காயத்துக்கு கட்டுறதுக்காவது இந்த புடவை உதவுச்சேன். கௌதம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏய் ரேவதி, ஏண்டி என் பையன் மேல பாசத்தை காட்டி அவனை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடலான்னு பாக்குறியா? உன் புடவையை கிழிச்சு கௌதம பாசத்துல கட்டி போடலான்னு பாக்குறியா? இல்ல ஜானகி. என்ன இல்ல நொல்லன்னு? உன் நாடகம் எல்லாம் நான் பாத்துட்டு தான் இருக்கேன். கௌதம் கைய அறுத்துட்ட உடனே அப்படியே துடிச்சு போயிட்ட. ஜானகியை விட நான் தான் ரொம்ப பாசக்காரின்னு காட்ட பாக்குறியா? இது பாரு, 10 நாள் நீ அவன் பக்கத்துல இருக்கிறதுக்கே இப்படி எல்லாம் பாசத்துல பொங்கி போற. நான் 30 வருஷமா அவனை வளர்த்திருக்கேன். எனக்கு எப்படி இருக்கும்? இது பாரு, உன் பாசம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இது காட்டி கொடுத்துரும். ஒரு நாள் உன் பாசம் அப்படியே கரைய அரிச்சு எல்லாருக்கும் காட்டி கொடுத்துரும். இனிமே நீ இங்க இருக்க கூடாது, இங்க இருக்க கூடாது. நீங்க இருந்தா எனக்கும் என் பிள்ளைக்கும் நல்லது இல்ல. முதல்ல கிளம்பு, கிளம்புன்னு சொல்றேன். ஐயோ ஜானகி. ஆமா, இது பாரு, உன் மூச்சு காத்து என் கௌதம் மேல பட்டா அவன் இங்க இருந்து போயிடுமா? நீ அவன் பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்ட, அது நடந்துருச்சு. உன் ஆசை தீர்ந்துருச்சு, அவ்வளவுதான். இனிமே நீ இங்க இருக்க கூடாது. கிளம்பு, கிளம்பிடு. ஜானகி, நான் எங்க போவேன்? எனக்கு இருக்கிற ஒரே உறவு கௌதம் தான். அவனை விட்டுட்டு நான் எப்படி பிரிஞ்சிருப்பேன்? அப்படி பிரிஞ்சா நான் செத்துருவேன் ஜானகி. செத்துருவியா? 30 வருஷமா கௌதம் கூட சேர்ந்தா இருந்த, பிரிஞ்சு தானே இருந்த. அப்ப நீ சாகல. இப்பவும் பிரிஞ்சு இருக்கிற மாதிரியே இருந்துட்டு போ. இத பாரு, நீ இங்க இருக்க கூடாது, அவ்வளவுதான். கிளம்பி போ, கிளம்பு, கிளம்பு. ஏதோ பெத்த பாசத்துல கௌதம் கைய எடுத்துக்கிட்டதும் துடிச்சு போயிட்டேன். ஜானகி, இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிரு ஜானகி. இங்க இருந்து போக சொல்லாத ஜானகி, பிளீஸ் ஜானகி. பெத்த பாசமா பச்சை மண்ணா பெத்து போட்டுட்டு இங்க இருந்து ஓடி போனியே. அப்போ இல்லாத பாசம் இப்ப எங்க இருந்து வந்தது? நீ அவனை பெத்து இருக்கலாம், ஆனா நான் அவனை ஆசிரமத்துல இருந்து கொண்டு வந்து 30 வருஷமா தாய்க்கு தாயா வளர்த்திருக்கேன். உசுருக்கு உசுரா பாசத்தை கொட்டி இருக்கேன். பெத்த அம்மாவை விட அதிக பாசத்தை கொடுத்து வளர்த்திருக்கேன். ஆனா நீ 30 வருஷமா ஊரை சுத்திட்டு இப்போ என்கிட்ட இருந்து என் கௌதம கொத்திக்கிட்டு போலான்னு வந்திருக்கியா? முடியாது, முடியாது. ஐயோ ஜானகி, அப்படிலாம் இல்ல. இத பாரு, எனக்கு குழந்தையே இல்லாதப்போ நான் தவம் இருந்து வரமா எனக்கு கிடைச்ச குழந்தை என் கௌதம். ஆனா நீ எந்த தவமும் பண்ணாம வரத்தை மட்டும் எடுத்துட்டு போயிடலான்னு பாக்குறியா? முடியாது, முடியாது. நீ இங்க இருந்தா நீதான் கௌதம பெத்தவன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் கௌதம் ஏன் புள்ளன்னு தான் எல்லாருக்கும் தெரியணும். அதை யாரும் மறுக்க கூடாது. முடியாது. நீ இங்க இருந்தா அது நடக்காது. முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பு, கிளம்புன்னு சொல்றேன். கிளம்பு, கிளம்பு. அங்க என்ன பார்வை?
கௌதம் என்ன இங்க? நாங்க சும்மா பேசிட்டு இருந்தோம். நீ வா போலாம் வா. ஜானு, நான் உன் புள்ள இல்லையா? சொல்லு ஜானு, நான் உன் வயித்துல பிறக்கலையா? அப்போ நீ என்னோட அம்மா இல்லையா ஜானு? அப்போ என்னோட அப்பா என்ன பெத்த அப்பா இல்லையா? ஐயோ கடவுளே, என் பேரு கௌதம் வெங்கட்ராமங்கிறது பொய்யா? சொல்லு ஜானு, சொல்லு ஜானு, சொல்லு. அப்போ கார்த்திக், ஐஸ்வர்யா என் கூட பிறக்கலையா? அவங்க என் தம்பி தங்கச்சி இல்லையா? எனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த உறவும் இல்லையா? இத்தனை நாளா இந்த வீட்டுல நான் அப்படியே சும்மா ஒட்டிட்டு இருந்தவன்ல. சொல்லு ஜானு, சொல்லு. ஐயோ தங்கமே, இல்லப்பா இல்லப்பா, இல்ல கௌதம் இல்ல. ஜானு, இனி நான் உனக்கு யாரு? ஏன் புள்ளப்பா? இந்த வீட்டுக்கு நான் யாரு? நான் யாரு? நான் யாரு? கௌதம் 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 கௌதம், இத பாரு கௌதம். ஜானு, எனக்கு இப்ப உலகமே இருண்டு போச்சு. நான் ஒரு அர்த்தம் இல்லையா? இந்த குடும்பத்துக்கு நான் வெளியாளா? இல்ல கௌதம், நீ ஏன் புள்ள இல்லப்பா. இது பாரு, எப்பவுமே நான் தான் உன் அம்மா, நீ ஏன் மூத்த புள்ள, ஏன் புள்ள, ஏன் புள்ள கௌதம். கௌதம், உன்னை நான் அம்மானு கூப்பிடுறதுக்கு பதிலா செல்லமா ஜானுன்னு கூப்பிட்டேன். ஆனா இப்போ உண்மையிலே இனிமே நான் உன்னை அம்மானு கூப்பிட முடியாதா? ஏன்பா இப்படி எல்லாம் சொல்ற? நான் தான் உனக்கு அம்மா, நான் உன் ஜானுதான். நம்ம ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. ஆமா, நீ ஏன் புள்ள கௌதம். அத்தை, என்ன பண்ணீங்க அத்தை? எப்படி அவருக்கு தெரிஞ்சது? எப்படியோ தெரிஞ்சிருச்சு, இப்ப என்ன பண்றது? கேளுக்க, உனக்கு இதெல்லாம் ஏற்கனவே தெரியுமா? தெரிஞ்சா இப்படி உடைஞ்சு போயிடுவீங்கன்னா நான் சொல்லல கௌதம். கௌதம், ரேவதியம்மா, உங்க வயித்துல தான் நான் பிறந்தனா? அப்போ நீங்க இவ்வளவு நாளா தொலைச்சிட்டேன்னு சொன்ன பையன் நான் தானா? அம்மா, ஏம்மா என்னை விட்டு போனீங்க? ஏன் இத்தனை நாளா நான் தான் உன் அம்மான்னு சொல்லவே இல்லை? சொல்லுங்கம்மா, ஏன் சொல்லல? சொல்லுங்கம்மா. கௌதம், இது பாரு, இத்தனை நாள் உனக்கு உண்மை தெரியல, ஆனா இப்ப உண்மை தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆனா எதுவுமே மாறலப்பா. நீ ஏன் புள்ளதான். இது பாரு, நான் தான் உன் அம்மா. நடந்ததெல்லாம் மறந்துரு. என்ன, நீ எப்பவும் போலே இரு. நான் தான்ப்பா உன்னோட அம்மா. எப்பவுமே நீதான் என் மூத்த புள்ள. நீ இனிமே என்ன ஜானுன்னு கூப்பிடாத. என் தங்கம், என்ன அம்மானு கூப்பிடுப்பா. கூப்பிடு தங்கம், என்ன அம்மானு கூப்பிடுப்பா.
அம்மான்னு கூப்பிடு. அத்தைய கூப்பிடுங்க கௌதம். சில நாள் கருவில் பல நாள் கனவில் உயிராய் உனை நான் சுமந்தேன் மகனே. அஞ்சலி, அட அட ஓ, அப்போ கௌதம் உங்க புள்ள இல்லையா அத்தை? இந்த ரேவதி வயித்துல பிறந்தவன். ஆ? அப்படி போடுங்க. இப்படி ஒரு விஷயத்துக்காக தானே நான் காத்துட்டு இருந்தேன். எல்லாரும் என்கிட்ட சிக்குனீங்க. கார்த்திக், அஞ்சலி 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 வேண்டாம் அஞ்சலி. வேணாம்மா. அஞ்சலி, உன் கால்ல விடாம விழறேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வெளியில சொல்லிடாதம்மா. ப்ளீஸ் அஞ்சலி. நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் என் கல்ல விழுந்துதான் ஆகணும். ஐயோ அஞ்சலி, போலி மகனை வச்சுட்டு நாடகம் ஆடுறீங்க. வேணாம்மா, சொன்னா கேளு. அஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி வேண்டாம் அஞ்சலி, சொன்னா கேளு. இது யாருக்கும் தெரியக்கூடாது அஞ்சலி, ப்ளீஸ் அஞ்சலி. இந்த அஞ்சலியோட கேரக்டர் நீ இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லல. கைய விடுங்க. அஞ்சலி கைய விடுங்க. சொல்லுங்க விடுங்க. அஞ்சலி, விடுங்க. அஞ்சலி, அஞ்சலி. கார்த்திக். அஞ்சலி, பைரவி ஆண்டி. வேணாம்மா. சீக்கிரம் தயவு வாங்க. செஞ்சு சொல்லாதம்மா. சொல்லாத. அஞ்சலி, வேண்டாம். கார்த்திக், சொல்றத பைரவி கேளு. ஆண்டி. அஞ்சலி, சீக்கிரம் வாங்க, ஒரு விஷயம் இருக்கு. அஞ்சலி, என்ன அஞ்சலி, ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? ஆண்டி, ஒரு சூப்பரான மேட்டர் சிக்கிருக்கு. வாங்க. வாங்க. வேண்டாம்மா. என்ன அஞ்சலி, என்ன விஷயம்? சோத்துல முழு பூசணிக்காய, ஆஹா இல்ல இல்ல இல்ல, முழு ஆளையே மறைச்சு வச்சிருக்காங்க. என்ன சொல்ற, என்ன விஷயம்? இதோ இங்க நிக்கிறாரே, தி கிரேட் பிசினஸ்மேன், பெஸ்ட் பிசினஸ்மேன் ஆஃப் த இயர், இந்த வீட்டோட மூத்த புள்ள மிஸ்டர் கௌதம். யார் தெரியுமா? ஜானகியத்தோட வயித்துல பிறந்தவர் இல்ல. ஏய், என்ன வளர்ற? நான் உளறல, இது நிஜம். கௌதம் ஜானகியத்துக்கும் மாமாவுக்கும் பிறந்த புள்ள இல்ல. இல்ல கார்த்திக், அவ சும்மா சொல்றா. அவளை நம்பாத. அவ சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது. கௌதம் ஏன் புள்ளதான்ப்பா. ஓ அண்ணா ஏன் புள்ளதான். இனி மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. அதான் நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டேன். ஆண்டி, இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. கௌதமோட உண்மையான அம்மா யார் தெரியுமா? இந்தா இதோ நிக்கிறாளே ரேவதி, இவதான். அதனாலதான் கௌதம் அவளை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காரு. மொத்த கும்பலும் கூடி இப்ப கும்மி அடிச்சிட்டு இருந்தாங்க. நான் போய் கையும் கழுவமா புடிச்சிட்டேன். கடவுளே, கௌதம் அண்ணியோட மகன் இல்லைன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா இவளோட புள்ளங்கிறது ச்சே, என்ன அண்ணி, என்ன இதெல்லாம்? அத்தை, என்ன சொல்றீங்க? இதெல்லாம் உண்மையா? ஆமா கார்த்திக், நீயும் ஐஷுவும் பிறக்கிறதுக்கு முன்னாடி குழந்தை இல்லைன்னு அண்ணியும் அண்ணனும் ஆசிரமத்துல இருந்து கௌதம தத்தெடுத்துட்டு வந்தாங்க. மா, இதெல்லாம் உண்மையாமா? அவர் உன் வயித்துல பிறக்கலையா? உங்க புள்ள இல்லையா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. எப்படி சொல்லுவாங்க? 30 வருஷம் காப்பாத்தின பொய்யாச்சே. இன்னைக்கு அம்பலமானதும் எப்படி முழிக்கிறாங்க பாருங்க, பாவம். அஞ்சலி, மா,
என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க? ஏன் இத்தனை நாளா மறைச்சீங்க? எதுக்கு எங்களை ஏமாத்துனீங்க? சொல்லுங்கம்மா. எவ்வளவு தைரியம் இருந்தா பெத்தெடுக்காத பையனை உங்க கூட ஒட்ட வச்சு ஒரே வாக்கிருப்பாங்க. இவங்க பண்ண காரியத்தினால ஒரு வீட்டு வேலை செய்யறவளோட பையனை நீங்க இத்தனை நாளா அண்ணன் கூப்பிட்டு இருந்திருக்கீங்க. ச்சீ, எனக்கே வெக்கமா இருக்கு. அண்ணி, நீங்க இந்த ரேவதிய வீட்டை விட்டு துரத்துறதுலயே குறியா இருந்தீங்க. எனக்கு அப்பவே டவுட் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு தான் அதுக்கெல்லாம் பதில் கிடைச்சிருக்கு. அப்போ கார்த்திக் ஐஸ்வர்யா தான் உங்க புள்ள, கௌதம் கிடையாது, அப்படிதானே? அப்படிலாம் கிடையாது. கௌதம் கௌதம் ஏன் புள்ளதான். கௌதம் கௌதம் நீ ஏன் புள்ளதான்ப்பா. நீ ஏன் புள்ளதான்ப்பா. ஏன் புள்ளதான்ப்பா. ஏன் புள்ளதான். மா, எப்படிமா? பெத்த பிள்ளைங்க நாங்க இருக்கும்போது தத்து பிள்ளைய மகன்னு சொல்றீங்க. நானும் ஐஸ்வர்யா தானே உண்மையான வாரிசு. தத்து புள்ளனாலும் அவரும் புள்ளதானே. மகனா நினைச்சுதானே அத்தை இத்தனை வருஷமா வளர்த்தாங்க. வாடி வா, டூப்ளிகேட்ட கல்யாணம் பண்ண வெத்து வெயிட். எங்க கௌதம் ஜானகி அத்தைக்கு மகன் இல்லைன்னு ஆயிட்டா நாம இந்த வீட்டோட மருமக அந்தஸ்தை இழந்துருவோன்னு துடிக்கிறியா? யார் என்ன சொன்னாலும் சரி, கார்த்திக்கும் ஐஸ்வர்யாவும் தான் அத்தை மாமாவுக்கு புள்ளைங்க. கண்டவங்களை எல்லாம் புள்ளைங்கன்னு ஒத்துக்க முடியாது. அஞ்சலி, ஏம்மா ஏன் என் காதுல இப்படி தீய அள்ளி கொட்டுற? அப்படிதான் பேசுவேன். வேண்டாமா, இது பாரு, கார்த்திக் ஐஸ்வர்யா மாதிரி தான் கௌதமும் ஏன் புள்ளதான். கௌதம் நீ ஏன் புள்ளதான். கௌதம் நீ எப்பவுமே ஏன் புள்ளதான். ஒரு சர்வெண்டோட புள்ள இந்த வீட்டுக்கு வாரிசா? சொல்லுங்க. வீட்டு சர்வெண்டோட மகன் நம்ம பிசினஸ்க்கும் கம்பெனிக்கு ஓனரா? நாங்க அதுக்கு ஒத்துக்கணுமா? முடியவே முடியாது அத்தை. ஏன் புருஷன் தான் சொத்து பிசினஸ் எல்லாத்துக்குமே வாரிசு. ஆமாமா, இனிமே இவர் யாரோ நாங்க யாரோ. எங்களோட அவரை சம்மந்தப்படுத்தி பேசாதீங்க. கார்த்திக், என்ன சொல்ற நீ? டேய், அண்ணன்டா, உன் அண்ணன்டா. அண்ணனா? இப்படி எல்லாம் பேசாத, அவன் மனசு உடைஞ்சு போயிடுவான்டா. வேண்டாம். உடைஞ்சு போகட்டுமே, நானே உடைக்கிறேன் பாருங்க. கௌதம் கௌதம் எப்பவுமே நீ என் புள்ளதான். சர்வெண்டோட புள்ளைக்கு பங்களாக்குள்ள போட்டோ கேக்குதா? ஏய் அஞ்சலி, அஞ்சலி, ஏய். இத்தனை வருஷம் நீங்க எல்லாரும் அவருக்கு சோறு போட்டீங்கல்ல, அதுவே பெரிய உதவி. இனிமே இவங்களுக்கு இந்த வீட்ல இடம் கிடையாது. வெளிய போ சொல்லுங்க. ஏய் ஏய், யார வெளிய போக சொல்ற? மரியாதையா பேசு. கௌதம் அத்தை வயித்துல பிறக்கல, அதுக்காக அவங்க புள்ள இல்லன்னு ஆயிடுமா? அத்தையே கௌதம தான் புள்ளன்னு சொல்றாங்க, உனக்கு என்னடி வந்துச்சு? ஏய் நிறுத்தடி. நீ யாரு இத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு? மகன் உறவே இங்க ஊசலாடிக்கிட்டு இருக்கு. இதுல நீ எங்கடி வர? நானும் கௌதம ஏன் புள்ள மாதிரின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். எப்ப அவன் இந்த சர்வெண்டோட புள்ளன்னு தெரிஞ்சதோ அப்பவே நீயும் அவனும் ஒரே மாதிரி ஸ்டேட்டஸ்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. இனி என்னோட வாரிசு யார் தெரியுமா? கார்த்திக் தான். நீயும் உன் புருஷனும் வெளியே போங்க. இல்ல பைரவி, ஏய், கேட்டல? என் புருஷன் தான் இங்க இனிமே எல்லாம். ஒரு சர்வெண்ட் பெத்த புள்ள நீ இத்தனை நாளா எங்களை அதிகாரம் பண்ணிட்டு இருந்தியா? உனக்கே சொத்து கிடையாது. இதுல நாங்க ஆரம்பிக்கிற பிசினஸ்க்கு பணம் தர மாட்டேன்னு வேற சொல்ற. ஏய் இலக்கியா, உன்னை துரத்ததான் நான் இங்க வந்தேன். ஆனா என் வேலை இவ்ளோ ஈஸியாகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மூட்டை முடிச்சு தூக்கிட்டு ஓடி போயிடு. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.